ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாவ் அ நைஸ் டே. ஓகே, நம்ம வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு புக்கு, சரிங்களா? வெற்றி என்பது 5 எழுத்து அப்படின்னு ஒரு புத்தகம் தான். வெற்றி என்பது 5 எழுத்து. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா தமிழினியன், சரிங்களா? வெற்றி என்பது 5 எழுத்து அப்படின்ற புத்தகத்தை எழுதியது யாருன்னா தமிழினியன் அவர்கள். சரிங்களா? இப்போ இந்த ஹெட்டிங்கை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, வெற்றி என்பது 5 எழுத்து அப்படின்னு எழுதியிருக்குது. ஆனால் வெற்றின்றது 3 எழுத்து தானே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெற்றின்றது 3 எழுத்து தானே அப்படின்னு நம்ம எல்லோரும் யோசிக்கலாம். இந்த புக்கை வாசிக்க இந்த புக்கில் இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கை வாசிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த புக்கை வாசித்தோன்னா வேறு எங்கேயுமே கவனம் போகாது. ஒரு கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு புக்கு தான் இது. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வேறு எந்த விதமான எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு தான் இந்த வெற்றி என்பது 5 எழுத்து. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான புக்கு. கட்டுரை வடிவில் தான் இருக்கும். மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தை. மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பெல் பண்ணி பாருங்கள். இச்சி. இப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் 5 எழுத்து, சரிங்களா? அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட், அதாவது புக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். லாஸ்ட்டில் சொல்லியிருப்பார். லாஸ்ட்லேயே மிடில் ஆஃப் த புக்கான்னு தெரில. அதில் சொல்லியிருப்பார், வெற்றி என்பது 5 எழுத்து. அந்த 5 எழுத்து என்னது அப்படின்னா மகிழ்ச்சி தான். அப்போ நம்ம என்ன மீன் பண்ணிக்கலாம், இந்த 5 எழுத்துக்கு ரீப்ளேஸாக மகிழ்ச்சி அப்படின்றத வச்சுக்கலாம். வெற்றி என்பது 5 எழுத்து அப்படின்ற ஹெட்டிங்கில் இந்த 5 எழுத்து அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம மகிழ்ச்சி அப்படின்ற ஹெட்டிங்கை மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த 5 எழுத்து. அப்போ எப்படி வரும், வெற்றி என்பது மகிழ்ச்சி அப்படின்னு வரும், சரிங்களா? அந்த புக்கோட டைட்டில் என்னென்னா வெற்றி என்பது 5 எழுத்து தான். ஆனால் ஆத்தர் இந்த புக்கில் 5 எழுத்து எதை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா மகிழ்ச்சி. அப்போ வெற்றி என்பது மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி தமிழினியன் அவர்கள் சொல்கிறாரு, சரிங்களா? இப்போ உண்மை தான். நம்ம ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாலோ ஏதோ ஒரு எதிர்மறை செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா கூட நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம எப்போவுமே ஒரு சந்தோஷத்தோடு அதை ஒரு பாசிட்டிவாக நம்ம அணுகணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக அணுகணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியோடு இருந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை தவறாமல் வாங்கி படிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக்கு. ரொம்ப 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 நல்லா இருக்குது இந்த புக்கை வாங்கி படிங்க. வெற்றி என்பது 5 எழுத்து பை தமிழினியன் அவர்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்தடுத்த காணொளியில் அடுத்தடுத்த புத்தகங்கள் பற்றி சொல்லலாம். நான் சொல்கிற இது அதாவது என்னுடைய நண்பர், என்னுடைய தோழர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நீ போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு பாயிண்ட் கூடவா வேல்யூபிளாக இருக்காது. நீ கண்டிப்பாக வீடியோ போடு. ஒரு பாயிண்ட் கூட வேல்யூபிளாக இருக்காதா என்ன? நீ கண்டிப்பாக காணொளி போடு அப்படின்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தொடர்ந்து என்னை என்கரேஜ் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஐ தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம என்னை அதாவது இப்போ நான் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள், எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மற்ற என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் காளிஸ்ரீ. நன்றி, வணக்கம்.